ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைல் ஃபோனில் நெட் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து இந்த கூகுள் க்ரோம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சில செட்டிங்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கலன்னா நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே நிறைய மிஸ்யூஸ் பண்ணி நிறைய வெப்சைட்ஸ் வந்து நம்மளோட டேட்டாஸை எடுத்து, அதனால கண்டிப்பாக நமக்கு ப்ராப்ளம்ஸ் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இப்போது இந்த கூகுள் க்ரோமில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும், என்னென்ன சேஃப்டிக்காக நம்ம என்னென்ன செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட கூகுள் க்ரோம் ஆப்பை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கக்கூடிய இந்த 3 டாட் ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள். இந்த தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டு கூட பிளாக் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் முடிச்சுட்டு அப்படியே பேக் வந்துடலாம். பேக் வந்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்துட்டிங்கன்னா இதில் வந்து ஆல்வேஸ் யூஸ் செக்யூர் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆன் பண்ணி விட்டுருக்கோங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே மேலே இருக்கக்கூடிய இந்த சேஃப் ப்ரௌசிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து எல்லாருக்குமே வந்து நார்மலாக இந்த ஆப்ஷனில் இருக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே இருக்கக்கூடிய என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டர் ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் டேஞ்சரஸ் வெப்சைட்ஸ். உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது அன்னெசரி வெப்சைட்டில் லிங்க் ஆகி உங்களோட ப்ரௌசிங் வந்து போயிடுச்சு அப்படின்னா, தேவையில்லாத அது வந்து நமக்கு சேஃப்டி இல்லாத எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளாக் ஆகிடும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேக் வந்துடலாம். அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேக் வந்துட்டு இப்போ நான் அந்த பேஜை காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த பேஜுக்குள்ளே போடாமல் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தடுத்து நிறுத்திடும். நமக்கு தெரியாது எந்த பேஜில் அது ஓப்பன் ஆகுது அப்படின்னு. சம்டைம்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சாங் டவுன்லோட் பண்ணுறதுக்காக அந்த டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணும்போது ரீடைரக்ட் ஆகி அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்குள்ளே போகுது அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து நமக்கு சேஃப்டி இல்லாத ஒரு வெப்சைட்டாக இருந்ததுன்னா உடனடியாகவே நமக்கு இந்த மாதிரி வந்து பிளாக் பண்ணி மேலே வந்து நமக்கு நோட்டிஃபை பண்ணிவிடும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்திருக்கு பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அன்னெசரியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ நவுன் தான் வந்திருக்கு, அன்னெசரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிருக்கு. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளாக் பண்ணணும்னா நான் சொன்ன இந்த செட்டிங்ஸில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். செட்டிங்ஸில் வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, அப்படியே அதில் கீழே வந்தீங்கன்னா இந்த சேஃப் ப்ரௌசிங்கில் வந்து என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஃபியூச்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டு அடுத்து பேக் வந்துடலாம். இப்போ பேக் வந்ததுக்கப்புறமா அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேஜில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நாங்கள் கூகுள் க்ரோம் நான் யூஸ் பண்ணவே இல்லை, பட் இருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கு பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் அந்த வெப்சைட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்துருக்க பார்த்தீங்கன்னா safesearch.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து இப்போ அதில் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது இதில் காமிக்குது. நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. நமக்கு நோட்டிஃபை பண்ணிவிட்டு அங்கே ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணிவிடும். ஸோ நம்ம இதை வந்து இக்னோர் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் இல்லை. அடுத்து நம்ம அப்படி பேக் வந்துடலாம். பேக் வந்ததுக்கப்புறமா அப்படி கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே சைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், சைட் செட்டிங்ஸ். இந்த சைட் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். சைட் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜஸ் வரும். இதில் வந்து அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே கீழே வாங்க. இதில் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது ஃபஸ்ட் நான் சொல்லிட்டேன், பிளாக் தேர்ட் பார்ட்டி குக்கீஸில் இருக்குது. இதிலே வச்சுக்கோங்க. அது அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாப்அப்ஸ் அண்ட் ரீடைரக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி கண்டிப்பாக இதை வந்து அலோவ் கொடுக்காதீங்க, பிளாக் பண்ணிடுங்க. பிளாக் சைட்ஸ் ஃப்ரம் ஷோயிங் பாப்அப்ஸ் அண்ட் ரீடைரக்ட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து பிளாக்டுன்னு இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம் டைம்ஸில் வந்து நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கே ஒரு சாங் டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது சுற்றி பாப்அப் வேறு ஒரு வெப்சைட்ஸுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த மாதிரி ரீடைரக்ட் ஆகாது. பட் உங்களுக்கு அந்த நேரத்தில் டவுன்லோட் ஆப்ஷனும் வரல அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்படி டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்அப்ஸுக்கு அடுத்து கீழே வாங்க. கீழே வந்துட்டிங்கன்னா தேர்ட் பார்ட்டி சைன்இன் இந்த ஆப்ஷனையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. தேர்ட் பார்ட்டி சைன்இனும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஆன் டிவைஸ் சைட் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா,
டோன்ட் அலோவ் சைட்ஸ் டு சேவ் டேட்டா ஆன் யுவர் டிவைஸ். நம்மளோட டிவைஸில் இருந்து நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து வெப்சைட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் அது வந்து ஆனில் வச்சிங்கன்னா. ஸோ ஆஃபில் வச்சிங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாவை எந்த வெப்சைட்டும் எடுக்காது. ஸோ இதுவும் நீங்கள் கண்டிப்பாக ஆஃபில் வச்சுக்கோங்க. இந்த பேஜில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் இவ்வளோமே இந்த செட்டிங்ஸ் இவ்வளோமே நீங்கள் பண்ணதுக்கப்புறமா அப்படியே பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா இதில் அந்த மறுபடியும் அந்த ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்லேயே கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட் வந்து கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா அண்ட் கேட்ச்டு இமேஜஸ் அண்ட் ஃபைல்ஸ், அப்புறமா சேவ்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டிக் பண்ண வேண்டாம். அண்ட் ஆட்டோஃபில் ஃபார்ம் டேட்டா அதுவும் டிக் பண்ண வேண்டாம். மீதி உள்ள எல்லாமே டிக் பண்ணிவிட்டு ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியும் டெலிட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி வேணும்னா அதை வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா அதையும் டிக் பண்ணுங்கள். எனக்கு ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி எனக்கு தேவையில்லை, ஸோ கிளியர் டேட்டா கொடுத்துட்றேன். இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் இதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களோட ப்ரௌசிங் வந்து கொஞ்சம் ஸ்பீடப்பாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இவ்வளோ செட்டிங்ஸே வந்து உங்களோட கூகுள் ப்ரௌசரில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி இந்த கிளியர் ப்ரௌசிங் டேட்டாவை அப்பப்போ உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட க்ரோம் ப்ரௌசர் பெர்ஃபெக்டாக வேலை செய்யும். அண்ட் உங்களோட டேட்டா எதுவுமே தேவையில்லாமல் வேறு யாருக்கும் மிஸ்யூஸாக போக வாய்ப்பில்லை. வேறு எந்த வெப்சைட்டும் உங்களோட மொபைல் ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு கூகுள் க்ரோம் ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த தகவலெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி புதிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு கூட கிடைக்கணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்தடுத்த புதிய வீடியோக்கள் சந்திப்போம். அது வரைக்கும் கூட விடைபெறுவது உங்கள் அஜின். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.